இதே நாளைக்கு எல்லாரும் பின்னாடியும் ஒரு பர்சனல் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் சில விஷயங்கள். ராஜீவ் காந்தியை பற்றி பேசுவாமா, மகாத்மா காந்தியை பற்றி பேசுவாமா. இதே சரி, ஏன் இவ்வளோ போய்கிட்டு ராகுல் காந்தி மீது எதனால வெளிநாட்டில் ஒரு முறை கைது செய்யப்பட்டார், எந்த நிலையில் கைது செய்யப்பட்டார்லாம் ஒரு தகவல் பரவலாக உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பேசுவோமா? யாரை பற்றி என்ன பேசுறது? சோனியா காந்தி எங்கே இருந்து இவர் கூப்பிட்டு வந்தாருன்னு பேசுவோமா? ஓப்பனா பேசணும்னு ஆரம்பிச்சா யாரை பத்தி வேணாலும் பர்சனலா பேசலாம். நான் சொல்றது, நீ அரசியல் கொள்கை சித்தாந்தத்தோட பேசணும்னு இறங்குற. கலைஞர் காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாருங்கிறதுல என்ன பெரிய தப்பு? அப்படி ஏசி போட்டிருக்கவனா ஆடம்பர வாழ்க்கை விரும்பாதவன், இல்லை ஆடம்பரமான தலைவராக காமராஜரை சித்தரிப்பதனால உனக்கு என்ன மைனஸ் ஆகிடப்போகுது? அவர் பயன்படுத்தின வாகனங்கள் அந்த காலத்திலேயே அது ஆடம்பரம் தான். ஒரு முதல்வர், அது ஒரு சாதாரண அவ்வளோதானே. காரு ஆடம்பரமாக யூஸ் பண்ணுவாங்க, வீடு ஆடம்பரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏசி போட்டிருக்கீங்கன்னா இப்போ அவர் காமராஜர் நினைவிடத்துலேயே அவர் கட்டிலுக்கு எய்த்தாப்புல நாளைக்கு விண்டோ ஏசி மாட்டியிருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரிலையா? இது வந்து நான் அவர் வீட்டில் மாட்டியிருந்தாராம், ஆனால் கவர்மெண்ட் டிவிலலாம் இவர் கலைஞர் போட்டு கொடுத்தாருன்னு பேசினேன்னா அப்போ உனக்கு எது எரியுது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொல்வது, காமராஜரை நீங்கள் தூயவராக காட்ட வேண்டும்னு நாளைக்கு ஏன் மற்றவர்களை அசிங்கப்படுத்துறீங்க? அவர் நல்ல தலைவர் தான், ஆனால் நல்ல தலைவர்கள் எல்லாம் எளிமையான தலைவர்களாக தான் இருக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. எளிமையாக இருக்கிறாங்கிறதுக்காக எளிமையாக இருந்தால் தான் நல்லவர்கள்னு கணக்கு இருக்கா? எனக்கு புரியல. இப்போ வீட்டில் ஏசி மாட்டியிருக்கிறவங்க எல்லாம் திருட்டு போயலா? இன்றைக்கி அது உடல் சோர்வு ஏற்படுவதா, அந்த சேவை, இந்த ஸ்கின்னில் ஏதோ ப்ராப்ளம்னு அவர் வச்சாருங்கிறாங்க, அவ்வளோதானே. மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபேக்டர் நிறைய இடத்துல அம்மையார் ஜெயலலிதாவே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. யாருமே மற்ற காங்கிரஸ்காரர்கள் யாருமே இதை பேசலை பெருசாக, அவ்வளோதானே. நான் சொல்கிறது, நீங்கள் காமராஜரை இவ்வளோ பெரிய தூய காமராஜர்னு காட்டுறீங்களே, யாருக்காக அவர் ஆட்சி செய்தார், யாருக்காக ஒரு கட்சி நடத்தினார்? மக்களுக்காக தானே. அப்போ அந்த மக்கள் நாளைக்கு அந்த தூயவரை ஏற்றுக்கொண்டார்களா? நிராகரிக்கவே இல்லையா? ஏன் அவ்வளோ நல்லவரை நாளைக்கு கவர்மெண்ட் ஏன் மக்கள் தூக்கி எறிஞ்சான்? தோக்கடிச்சாங்கல்ல, அதை தான் கேட்குறேன். ஏன் தூக்கி எறிஞ்சான்? ஏதோ சில விமர்சனங்கள் இருக்குது, இவ்வளோ நீங்கள் இந்த வேன் சொல்கிற மாதிரி இந்த என்ஆர் காங்கிரஸ் மாதிரி எங்களுக்கு விபூதி அடிக்கக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜிப்பாவை போட்டுக்கிட்டு சைக்கிள் மீச்சிக்கிட்டு பாவமாக இருக்கிறாருன்னு அந்த ஆள் பாண்டிச்சேரியை பாதி வலிச்சு போட்டான். ஓகே, அது மாதிரிலாம் அவர் பயன்படுத்துகிற காரெல்லாம் இப்போ 1.5 கோடி தான். வால்வோலேருந்து எல்லாம் கியா கார் போகிறாரு. இதே பில்டப் தான் இங்கேயும் கொடுக்க பார்க்குறீங்க.